சின்ன வயசில் ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு போகிறப்ப எங்கள் வீட்டுக்கு 4 வீட்டுக்கு முன்னாடி ஒரு குட்டி மல்லிகை செடியில் ஒரு 10 15 மொட்டு தான் இருக்கும். அதையுமே யாராவது பார்த்துருவாங்களான்னு சொல்லிட்டு தெரியாமல் பறிச்சுட்டு வந்து தள்ளி தள்ளி கட்டி அதையும் தலையில் வச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நெருக்கமாக கட்ட பழகியாச்சு. சைடில் அத்தை ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பஜ்ஜி போடுறேன்னு சொல்லி ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. 7 மணி போல் தான் ரெடி பண்ணாங்க. இதுக்கு கடலை மாவு, அரிசி மாவு, மிளகாய்த்தூள், பெருங்காய்த்தூள், பூண்டு கொஞ்சமாக தட்டி போட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சீவி வச்ச வாழைக்காய் ஒவ்வொன்றா எடுத்து ஆயில் ஹீட் பண்ணி அதில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா ரேஷன் கடையில் கொடுத்த எண்ணெய் தான். இதில் வந்து அத்தை எப்பயுமே வாங்கிட்டு வந்தோடனையும் புளியை போட்டு காய்ச்சி எடுத்து தான் யூஸ் பண்ணுவாங்க. அது ஏன்னு தெரியல. இந்த வாட்டி இப்போ தான் வாங்கிட்டு வந்ததுனால இந்த எண்ணெயிலேயே புளியை போட்டு ஃபஸ்ட்டு காய்ச்சிட்டு அதிலேயே பஜ்ஜி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அத்தை பஜ்ஜியெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லோரும் ஒன்றா உட்காந்து பஜ்ஜி சாப்பிட ரெடி ஆகிட்டோம். நாங்கள் போட்டிருந்த பஜ்ஜிலையுமே என்ன மிஸ்டேக்குன்னு தெரில, ஆனால் ஆயில் கொஞ்சம் அதிகமாகவே இழுத்துருந்தது. அதுக்கப்புறம் அந்த எண்ணெயில் போட்டிருந்த அந்த புளி பார்த்திங்கன்னா நல்லா கறி கொட்ட மாதிரி மொறு மொறுன்னு ஆயிடுச்சு.